ஆனால் நண்பர்களே, இது உங்கள் ஹாட்பால் தமிழ் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கான வீடியோவில் சுவையான சிக்கன் சீசி பீஸா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பீஸாக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 கிலோ கோழி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா சேர்த்துக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன். நல்லா கலந்து 3 மணி நேரம் ஊற வைங்க. குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா ஒவ்வொரு பக்கமும் வேகிற அளவு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா ஒவ்வொரு பக்கமும் வேகிற அளவு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். அடுத்து பீஸா மாவு தயார் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மிதமான சூடுல 1 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் உரமா வைங்க. இப்போ ஒரு பேன்ல 2.5 கப் மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ 5 நிமிஷம் ஓரமாக ஊற வச்சிருந்த ஈஸ்ட் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிணைஞ்சிக்கிறேங்க. இப்போ மாவு நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் அப்ளை பண்ணி ஊற வைக்கணும். நல்லா எண்ணெயை தேய்ச்சி ஒரு 3 மணி நேரம் மூடி ஊற வைங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பெருசாயிரும். இதை மறுபடியும் எண்ணெய் ஊற்றி 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சி விடுங்க. பீஸாவுக்கு மாவு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பீஸா ரொம்ப சின்னதாக வேணா கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேங்க. பெரிய சைஸ் பீஸா வேணா பெரிய சைஸ் கொஞ்சம் மாவு ஜாஸ்தி எடுத்துக்கிறேங்க. ஒரு பேனில் எண்ணெய் அப்ளை பண்ணி பீஸா மாவை ஃபுல்லாக பரப்பிக்கிறேங்க. நமக்கு என்ன சைஸில் வேணுமோ நம்ம பரப்பிக்கலாம். நான் ஃபுல்லாக அந்த சைஸ் பேன் ஃபுல்லாகவே நான் மாவு செய்ய போகிறேன். பெரிய சீஸா மாவை பேன் ஃபுல்லாக பரப்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறேங்க. மாவை ஊற்றி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கிறேங்க. அப்புறம் பீஸா டாப்பிங் சாஸ் அதே மாதிரி 1 ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கிறேங்க. நீட்டாக வெட்டின வெங்காயத்தை மேலே பரப்பி விட்டுக்கிறேங்க. அதே மாதிரியே தக்காளி நீட்டமாக வெட்டின தக்காளி, அப்புறம் குழம்பு மேலே போட்டுக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சு அந்த சிக்கனை எடுத்து தீச்சு போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ அளவு வேணுமோ போட்டுக்கிடலாம். வெடிமாவும் போடுங்க, நல்லாயிருக்கும். மொத்தம் நான் சீஸ் வேணுங்கிற அளவு போட்டுக்கிறேங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பீஸா டாப்பிங் சாஸ் நல்லா தெளிச்சு விட்டுக்கிறேங்க.
5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேனை வந்து சூடு பண்ணிக்கிறீங்க. சூடு பண்ணி பீஸா பேனை வச்சு 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி தம்மில் போடணும். இருபத்தஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் குக் பண்ணதுக்கப்புறம் சுவையான சிக்கன் சீசி பீஸா சாப்பிட தயார். சுவையான சிக்கன் சீசி பீஸா செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு வெறும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அளவாக சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க. உணவை எப்போதும் வீணாக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தவும். இதே போன்று அடுத்த சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹார்ட்பால் தமிழ்.